வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகும் மருந்து ஜெனிகிரா டேப்லெட். எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் தான் இந்த ஜெனிகிரா டேப்லெட். இந்த மாத்திரையோட பயன்கள், பக்க விளைவுகள் மற்றும் எச்சரிக்கைகள் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஜெனிகிரா டேப்லெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா சில்டினாஃபில் சிட்ரேட் அப்படிங்கிற ஒரு மெடிசன் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெனிகிராவை பெரும்பாலும் ஆண்களுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை வரும்போது டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. அதாவது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைபாடு. அவங்க உறவு வைத்து கொள்ளும்போது சரியான அளவில் ஆண்குறி விரைப்புத்தன்மை இருக்காது, அதனால் அந்த சந்தோஷம் கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் டாக்டர் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மாத்திரையை போட்டால் மட்டுமே ஆண்குறி விருப்பத்தன்மை தானாக வரும்னு கிடையாது. அவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு மூடு இருக்கணும். அது மூடு இருந்தால் மட்டும்தான் இந்த டேப்லெட் வேலை செய்யும். சரி, இந்த ஜெனிகிரா எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஜெனிகிராவில் இருக்கக்கூடிய சில்டினாஃபில் சிட்ரேட் ஒரு PDE5 இன்ஹிபிட்டர் வகையை சேர்ந்தது. இது ஆண்குறியில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை ஆண்குறிக்கு அதிகரிக்குது. இதனால் எரெக்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை அதிகரித்து அது மெயின்டைன் ஆகிறதுக்கு உதவுது. சரி, இந்த மாத்திரையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுக்கு முன்பு ஒரு அரை மணி அல்லது ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கணும். உணவோடு அல்லது உணவு இல்லாமலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதிக கொழுப்பு கலந்த உணவோடு எடுத்திங்கன்னா இந்த மாத்திரை வேலை செய்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகலாம். ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரைக்கு மேலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரி, இந்த ஜெனிகிரா டேப்லெட்டுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனிகிரா டேப்லெட்டில் பொதுவாக காணப்படும் பக்க விளைவுகள் அப்படின்னா தலைவலி, அதேமாதிரி முகத்தில் வீக்கம், அதேமாதிரி பார்வை மங்குதல், ஸ்டொமக் அப்செட்டு, செரிமானமின்மை, மூக்கடைப்பு, டிசினஸ்ஸு, நாசியா, இந்த மாதிரி ஒரு சாதாரண பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி அதை சரி பண்ணிக்கும். ஆனால் இந்த மாத்திரையை ஓவர் டோஸாக, அதாவது டாக்டர் உங்களுக்கு சொன்ன அளவை விட அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ அல்லது நீண்ட நாள் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சில சிவியரான பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக இந்த ஹார்ட் மற்றும் லிவர் ப்ராப்ளம் ஏற்படலாம். ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கவே கூடாது. அதே மாதிரி நைட்ரேட் மெடிசன் எடுத்துக்கிறவங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கவே கூடாது. இதனால் பெரிய ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்கள், குழந்தைகள் இந்த மாத்திரையை எடுத்துக்கக்கூடாது. வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல இந்த மாத்திரையை சேஃபாக வச்சுருங்க. மேலும் எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் பிரச்சனை இல்லாதவங்க இந்த மாத்திரையை எடுத்துக்கிறது வேஸ்ட்டு, அவங்க எடுத்துக்கவே கூடாது. அதே மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டு இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃபெக்டிவ்னஸாக இருக்கும், வேலை செய்யாது. மேலும் சைடு எஃபெக்ட்ஸு அதிகரிக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த மாத்திரையோட பயன்கள் என்னென்ன எல்லாமே பார்த்துருப்பீங்க. மேலும் இதுபோல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.